ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. நாம் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவன் சன்னதி முன்னாடி நின்று எனக்கு அதை கொடு இதை கொடு, என்னோட இந்த கஷ்டத்தை தீர்த்து வை அப்படின்னு சொல்கிறோம். இது என்னமோ நாம் என்ன கேட்குறோமோ அதை ஆண்டவன் நமக்கு தராருன்னு நினச்சி அந்த தெய்வத்தை குறைச்சி எடை போடுறோம். பலரும் பல காரணத்துக்காக கோயிலுக்கு போகிறோம். பிரார்த்தனைகளை பலவிதமாக பிரம்மாண்டமாக எல்லாம் வேண்டிக்குவோம். ஆனால் உண்மையில் பார்த்தா சில சமயம் நாம் பிரம்மாண்டமாக ஒன்றும் செலவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணியிருக்க மாட்டோம், அது பளிச்சிருக்கும். சில சமயம் தடபடலாக ஊரை கூட்டி செஞ்சது தள்ளி போயிருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மகா பெரியவா அருமையான விளக்கம் கொடுத்துருக்கார். அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தா கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் பக்தியோடு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. என்ன இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கக்கூடாது. பக்தி மார்க்கம் இதை பற்றி நம்ம பெரியவா விளக்கி சொல்லியிருக்கார். உண்மையான பக்தின்னா என்ன, எதுக்காக மனித பிறவி பக்தி பண்ணணும் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் விளக்கி சொல்லியிருக்கார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இது பிரபஞ்ச விதி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம மனசு இருக்கே, அது நல்லதோடு சேர்த்து கெட்டதையும் நினைக்கிறது, புண்ணியத்தோடு சேர்த்து பாவத்தையும் செய்கிறோம். பாவத்தை பண்ணிவிட்டு அந்த துன்பத்திலேருந்து விடுபட இறைவனை போய் பார்க்குறது தான் பக்தி அப்படின்னு நினச்சிண்டு எல்லாரும் கோயிலுக்கு போகிறது உண்டு. சர்வ வியாபி, எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அப்படின்னு நாம் சொல்கிற இறைவனுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியாதா? ஆனால் நாம் போய் சொல்லித்தான் தெரியணும்னு நினச்சி இறைவனுடைய காருண்யத்துக்கு குறை ஏற்படுத்துகிறோம். இதுக்கு பேர் பக்தி இல்லை. பக்தி அப்படிங்கிறது பூர்ண சரணாகதி அடையிறது. அதாவது சதா சர்வகாலமும் அவனையே, அதாவது இறைவனையே நினச்சி தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறது தான் பக்தி. அதுதான் நிஜமான பலன் தரும். இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது சதா சர்வகாலமும் இதே பண்ணிட்டு இருந்தால் மிச்ச லௌகீக ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு. அதாவது சதா சர்வகாலம் அப்படின்னா தூங்கி எழும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது, ஆஃபீஸ் போகிறப்போ, வர்றப்போ, மீண்டும் தூங்க போகும்போது, இப்படி ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இறைவா இன்றைக்கி உன்னோட அருளால் நான் நல்லபடியாக தூங்கி வீழ்த்தி இருக்கேன், ஒவ்வொரு நாளும் படுக்கையை விட்டு எழும்போது இப்படி சொல்லணும். ஒவ்வொரு வேளை சாப்பிட்ற போதும் சாப்பிட ஆரம்பிக்கும் முன்னால் ஆண்டவா இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இந்த சாப்பாடு என்றைக்கும் குறையில்லாமல் கிடைக்கணும், ஆரோக்கியமாக என்றைக்கும் சாப்பிடும்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பக்திக்கு முக்கியமான ஒன்று அன்பு செலுத்துறது. முதல்ல இறைவன் அந்த ஈஸ்வரன்கிட்ட அன்பு செலுத்தணும், பின்னாடி எல்லா மனுஷாக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். சில பேர் கோயிலில் போய் முண்டி அடித்து சண்டை போட்டு கோவப்படுறது எல்லாம் பக்தி இல்லாமல் மேற்கொண்டு பாவத்துக்கு சமமாயிடும். இதுக்கு மேலே கோயிலுக்கு போய் ஆண்டவன் சந்நிதியில் பேருக்கேன்னு சாமியை பார்த்துட்டு தேவையில்லாத வம்பு பேசுறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும். கோவிலுக்கு போய் சாமியை பார்க்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி தியான நிலைக்கு வந்து அவரை வேண்டி நிற்கணும். நாம் பூர்ண சரணாகதி அடைஞ்சாலே அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, அதை எப்படி கொடுக்கணும்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், மனசில் குரோதம், அழுக்கு இருக்கக்கூடாது. மனசை கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். பிறரை தவறாக பேசக்கூடாது. முக்கியமாக நான்கிற அகந்தை சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் உண்மையான பக்தி நமக்கு ஏற்படும். அதன் மூலம் நம் மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். அது உண்மையான பக்தியுடன் நாம் இறைவனை வழிபட வகை செய்யும். இப்படி நம்ம மகா பெரியவா சொன்ன பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிச்சா நம்ம எல்லா பிரார்த்தனைகளும் அதை நாம் சொல்லாமலே இறைவன் நிறைவேற்றி வெற்றி தருவார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.